ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேசும் ஓவியங்கள் 7ஆம் வகுப்புக்கான வினா விடைகள் பார்க்கலாம் வாங்க. மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்டப்பட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று டேஸ். மண் துகள் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர், மண் துகள். அடுத்து செகண்ட், நகைச்சுவை உணர்வு வெளிப்புறமாக வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம் அப்படிங்கிறதான சரியான விடை. அடுத்து கோட்டு ஓவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, அதுக்கு ஆன்சர் குரில் ஆ, கோடு ப்ளஸ் ஓவியம். அடுத்து 4வது, செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, ஆன்சர் குரில் இ, செப்பு கூட்டல் ஏடு. அடுத்து எழுத்து ப்ளஸ் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ், ஆ, எழுத்தாணி. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது கோடிட்ட இடங்களை நிற்பக. 1 கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டான்ஸில் நம்ம எழுதக்கூடியது பாரதியார். அடுத்து 2வது கொஸ்டின், கம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் துணை ஓவியம். அடுத்து 3வது கொஸ்டின், மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறி பாதுகாத்தனர். இதுக்கான விடை செப்பேடுகள். செப்பேடுகளின். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குருவினா, ஓவியங்களின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் இங்கே இருக்க இந்த குவை ஓவியங்கள். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து செகண்ட் பாயிண்ட் சுவர் ஓவியம். தேர்ட் பாயிண்ட் துணி ஓவியம். 4th பாயிண்ட் ஓலைச்சுவடி ஓவியம். 5th பாயிண்ட் செப்பேட்டு ஓவியம். 6th பாயிண்ட் தந்த ஓவியம். 7th பாயிண்ட் தாள் ஓவியம். கடைசிய நவீன ஓவியம். இந்த 7 வகைகளும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின், குவை ஓவியங்களில் இருந்து நாம் அறியும் செய்திகள் யாவை? பேஜ் நம்பர் 24. இப்போ 24 எடுத்துட்டோம். இங்கே குகை ஓவியங்கள்னு குறிச்சிருக்குள்ள, அதில் பழங்கால மனிதர்கள் குகையில் தான் வாழ்ந்து வந்தனர். அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கினார். செய்திகள் மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களை வரைந்தேன். நாட்டுக்கு செல்லுதல், நடனம் ஆடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன. நாங்கள் பெரும்பாலும் கோட்டையோவியமாக இருப்போம். மண் மற்றும் கல் துளைகளை கொண்டு எங்கள் வண்ணம் தீட்டினர். எங்களை உற்று நோக்கினர். பல தமிழரின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளலாம். இது முடிய கொஸ்டின் நம்பர் குருவினால 2வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 3வது கொஸ்டின், தாள் ஓவியங்களை எவ்வாறு கொண்டு வரைவர்? பேஜ் நம்பர் 26. தாள் ஓவியம் இருக்குது. அதில் கரிக்கோல், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எண்களை வரைகின்றனர். அது முடியும் 3rd கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 4th கொஸ்டின் பார்த்திங்கன்னா, சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்களை கூறுக. அதுக்கு பேஜ் நம்பர் 24. இப்போ 25 எடுத்திருக்கோம். இப்போ சுவர் ஓவியங்கள் இருக்குது. அங்கே அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றை சுவர்களின் மேற்கூரைகளிலும் இந்த காணப்படும் அப்படிங்கிறத 4th கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 5வது, செப்பேடு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் யாவை? பேஜ் நம்பர் 25. செப்பேடு ஓவியங்கள் இருக்குது. அதில் முக்காலத்தில் மன்னர்களின் அரண்மனைகளையும் ஆவரணங்களையும் செப்பேடுகளையும் பொறுத்து வளர்க்க. அது முடியும் 1 பாயிண்ட். அடுத்தது செகண்ட் பாயிண்ட், நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீட்டுகள் போன்றவை செப்பேட்டு ஓவியங்கள் ஆகும். இது 5வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நல்லா எழுதுங்க.